சீக்கிரமாகவே எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு வந்துருச்சு. பட் எப்படி நல்லா வரணும் படம், நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எதுவுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவங்க எப்படி இருக்கும், சினிமா அப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எப்படி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப்லாம் சுத்தமாக தெரியாது. எங்கே போனாலும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு ஒரு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சீரியல்னாலே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆடிஷன் அது இதுன்னு போயிட்டு சில இடத்துல நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு எனக்கு. ராஷ்மிகாவுக்கு டூப் பண்ண வாரிசில் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் கூட வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். போய் ஒருத்தவங்கிட்டையும் ப்ரூஃப் பண்ண முடியல, நான் இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னு சொல்லுங்கடா, சொன்னால் வேறடா பண்ண முடியும். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மஹிமா தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். நைஸ். ஃப்ரம் யூடியூப்பில் ஒரு கெரியராக ஸ்டார்ட் பண்ணி நவ் யூ ஆர் இன்டு மூவிஸ். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ரிலீஸ் ஆக போகுது. ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஃபீல்? உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பயத்திலே இருப்போம்ல, நிறைய ஆகவும் இல்லை. ஓகே. அப்படி பண்ணும்போது இது லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். பட் சீக்கிரமாகவே எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு வந்துருச்சு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுதே சொல்கிறதுக்கு, அது ஓகே பண்ணியிருக்கோன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு இது இருக்கே அப்படின்னு. ஓகே. நார்மலாகவே இந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு எக்ஸாமுக்கு எழுதுற முந்தின நாள் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வரும். எப்படி கொஸ்டின்ஸ் வரும், என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்க போகிறாங்க, ஐயோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸ் ஆக்சுவலி இருக்கா? இந்த அளவுக்கு பெருசா அப்படின்னு இல்லை. ஓகே. பட் எப்படி நல்லா வரணும் படம், நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எப்படியாச்சும் நல்லா ஓடிடணும் படம், எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இந்த மூவி நடிச்சிருக்கீங்க. ஸோ யூ நோ அபவுட் த மூவி அ லாட். உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ரிலேட் டு யுவர் ஓன் கேரக்டர்? அதில் ஏதாவது ரிலேஷன் உங்கள் கேரக்டரோட நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்? ஏன் கேரக்டரோடனா, அது யூஸ்வலாக வீட்டில் எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். வீட்டில் சும்மா சண்டை போட்டுப்போம். அண்ணனுக்கு மட்டும் அம்மா வந்து பயங்கரமாக பண்ணுவாங்கல்ல. செகண்ட் சைல்டா? ஆமாம். ஓகே. அந்த மாதிரி தான் படத்துலேயும் இருக்கும். ஆக்சுவலி படம் வந்து லைக் ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காது, ரியலாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் எப்படி நடக்கும், அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னா வந்து அண்ணனுக்கு ரொம்ப பாசம் காமிக்கிறது, எப்பயுமே டீல்ல விட்டுருவாங்களே அம்மா, டீல்ல விட்டுருவாங்க, டீல்ல தான் விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலயும். கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க. ஓகே, நைஸ். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு மாதிரி யூடியூப்ல வந்து நமக்கு ரொம்ப வருஷமா பரிச்சயமானவர் ஹரிபாஸ்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் கட்ஸ்ல வந்து வி ஆர் ஸோ, அவரே வந்து அந்த லேடி கேரக்டர்லாம் வந்து செமையாக பண்ணுவார். வி ஹவ் சீன் தட் அ லாட். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணலாம் எப்படி இருந்தது? அந்த செட்டில் ஆக்சுவலி எப்படி இருந்தது? செட் வந்து ஜாலியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது. சில செட்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கும். ஷார்ட் மட்டும் பண்ணணும் இருக்கும். பட் இங்கே அப்படிலாம் இருக்காது. அதை செட் பண்ணுற கேப்பில் வந்து நாங்கள் பேசிப்போம். லைக் இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். லைக் இளவரசு அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, உமா மகேஸ்வரி அவங்க, தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. அங்கே போய் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்ல எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருந்துச்சு அந்த டைம்லலாம். ரொம்பவே கன்சர்ன் பண்ணி வந்து அம்மாலாம் வந்து இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு, இட்ஸ் லைக் ஃபேமிலி எனக்கு. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, யூ ஃபீல் குட். அதெல்லாம் தாண்டி இந்த ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆனது இப்போது, அது எப்படி இந்த சினிமா ஜேர்னிக்கு வந்துச்சு? என்னோட ஜேர்னி வந்து எனக்கு அது ஸ்கூல்ல இருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு, நடிக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்ற இது நமக்கு தெரியாது இல்லையா. அப்படியே விட்டாச்சு. ஓகே, காலேஜ் அது இதுன்னு போச்சு. சரி, ஓகே, ஜாபுக்குமே வந்துட்டேன். இன்டர்வியூ வந்து என் சித்தி வீட்டில் ஸ்டே பண்ணி இன்டர்வியூ போயிட்டுருக்கேன். அப்போது வந்து அவங்க கீழே வீட்டில் குடியிருந்தவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன நம்மளை தேடி ஏதோ வருதே அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் எதுவுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவங்க எப்படி இருக்கும், சினிமா அப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆல்மோஸ்ட் எனக்கு இன்டர்வியூவில் ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, எப்போ ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்ற அளவுக்கு கேட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து ஒரு மூவி இருக்குது, அது ஹீரோவோட பிரதரோட ஒய்ஃப் கேரக்டர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப டைனியாக இருப்பேன், ரொம்ப குட்டியோண்டு இருப்பேன். எப்படி நம்ம ஒய்ஃப் கேரக்டராக எப்படி அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாப் போகாமல் சரி சினிமா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டேன்.
பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எப்படி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப்லாம் சுத்தமாக தெரியாது. ஹேரெல்லாம் வந்து இப்போவாச்சும் கொஞ்சம் இப்படி இருக்கு. நம்ம சீக்கி விட்டுட்டா அந்த பிரேமா படத்தில் புஷ்ஷுன்னு இருக்குமே, அப்படி தான் இருக்கும் ஹேரு. எப்படி இருக்கும், நமக்கு இந்த க்ரூம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியாது அப்போது. ஓகேன்னு போயாச்சு. ஒரு 12 days ஷூட் போச்சு. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுதான் எனக்கு கேமரா முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸ்கூலில் சும்மா ட்ராமா அந்த மாதிரி நடிச்சிருப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. என்னவோ பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த படத்தில். சொல்லும்போதே தெரியுது பல ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்திருக்குல்ல. ஆமாம், லைக் அப்போது நான் அது வந்து சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. என்ன எப்படி போய் பேசணும், எப்படி ஆடிஷன் கொடுக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. எந்த மாதிரி ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு போகணும், ஒரு ஐடியா கூட கிடையாது. அப்போது கைட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. ஒரு சீரியல் ஷிஃப்ட் இல்லை டோட்டலாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது இந்த மாதிரிலாம் சைட் பை சைடு அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இது ஒரு பக்கம் சர்வைவலுக்காக நான் இப்படி ஷூட் போயிட்டேன்னா போவோம், அங்கேருந்து யாராச்சும் கான்டெக்ட்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி கான்டெக்ட்ஸ் கிடைக்கலாம், திடீர்னு டைலாக் பீஸுன்னு சொல்லலாம், அது மாதிரியும் சிலது கிடச்சிது. அதனால அதையும் விடலை நான். அப்புறம் யூடியூப் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா தெரிய வந்துச்சு. கொஞ்சம் தான் யூடியூப்லலாம் கொஞ்சம் தெரிய வந்ததுக்கப்புறம் லைக் எல்லாரோட அட்வைஸ் படி, எதுக்கு நீ வந்து இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணிகிட்ருக்க, அதை விட்டுட்டு நீ நல்ல இதுவாகவே ட்ரை பண்ணலாம்ல, நீ தான் பண்ணுறல்ல, ஏன் நீ போய் கும்பலாக நின்றுட்டு ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொன்னதுனால சரி அதுவும் கரெக்டு தான், நம்ம அப்படி போகிறதுக்கு யூடியூப் ப்ளஸ் சீரியல் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சீரியலுக்குள்ளே ஸ்டெப் எடுத்தது. எங்கே போனாலும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரிலீஸ் ஆன மூவிஸாக சொல்ல முடியாது, ஏன்னா அது ஓடல, ஒரு சிலது அவ்வளோ நாள் ஓடல, ப்ளஸ் ரோலாகவும் வந்து பெருசாக இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்களே, இதை சொல்கிறதா இல்லை சொல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் சில இடத்துல சொல்லுவேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஒரு இதில் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சில இடத்துல சீரியல் அப்படின்னாலே வந்து சீரியல்னாலே வேறு விதமான ஆக்டிங் நான் சொல்லியிருக்கேன். சில இடத்துல இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு மூவி தான் பண்ணியிருந்தேன், ரிலீஸ் ஆகாதனால தான் சீரியலுக்கு போயிருக்கேன், நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சீரியல்னாலே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா எவ்வளோ லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சீரியல் பண்ணிவிட்டு இதில் மூவிஸ் பண்ணுறாங்க, மூவிலேருந்து சீரியல் வந்திருக்காங்க. அதை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க. எடுத்த உடனே வந்து இல்லை சீரியல் பண்ணால், மேபி சீரியல் பண்ணால் என்ன பிரச்சனை இருக்குன்னா டேட்ஸ் பிரச்சனை இருக்கும். கரெக்டான டேட்ஸ் எங்களுக்கே தெரியாது. ஸோ படத்தில் கரெக்டான டேட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாமல் போகும், அந்த ஒரு இஷ்யூ இருக்குமே தாண்டி மற்றபடி ஆக்டிங்கில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நிறைய ஆடிஷன் அது இதுன்னு போயிட்டு சில இடத்துல நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே, இதோ போகிறோம், ஏதோ ஒரு வீடியோ கொடுங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம வந்து சீரியல் ஃபோக்கஸ் பண்ணலாம், அது மட்டும் போகட்டும், யூடியூப்ஸ் பண்ணலாம், பண்ணது ரிலீஸ் ஆகட்டும் ஏதாச்சும், அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஏன்னா போய் ஒருத்தங்கிட்டையும் ப்ரூஃப் பண்ண முடியல நான் இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஒர்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த அட்மாஸ்பியரில் இருக்க மேனேஜர்ஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஓகே மஹிமானா ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் எல்லாருக்கும் அது தெரியாது இல்லை, எல்லாருக்கிட்டையும் வந்து நான் பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அதனாலே நான் வந்து ஃபெட்டப் ஆகி விட்டுட்டேன். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எதுவுமே ட்ரை பண்ணல, இந்த ஒரு படம் மட்டும் ட்ரை பண்ணேன். ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க நிறையா ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணேன், நிறையா போய் ட்ரை பண்ணி இதெல்லாம் பண்ணதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நார்மலாக சினிமாவில் காட்ஃபாதர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பீப்புள் வில் கேஷுவலி மூவ் இன் டு இட்ல. ஆனால் அதெல்லாம் இல்லைங்கும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆடிஷனில் அவமானங்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய நான் மாற்றிக்கணும்னு நினச்சதுன்னா, சில இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னே கேட்க மாட்டாங்க. இப்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ண சொன்னால் நான் எனக்கு என்ன வரும், நான் அந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுவேன் தானே நான் பண்ணுவேன். இல்லை இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னு சொல்லுங்கடா, சொன்னால் தானடா பண்ண முடியும். அது சரி நான் சொல்லிட்டு வர இடத்துல சரி நீங்கள் பண்ணி காமிங்க நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு பண்ணி காமிக்க வராது, நீங்கள் பண்ணுங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நான் பண்ணுறதையும் இல்லைன்றீங்க. அது எப்படி? இப்போது ஒருத்தவங்களுக்கு இப்படி வேணும்னா அது அவங்க தானே சொல்லி கொடுத்துக்கணும், இல்லைனா எனக்கு வர்றது தானே வரும். அப்படி ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து சரி ஓகே நம்ம இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணணும் போல் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பிடிச்ச ஆக்டர், ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஆக்டர் யார்? விஜய் சார் தான். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. டூப்பாக தான் பண்ணேன், ராஷ்மிகாவுக்கு டூப் பண்ண வாரிசில். வாவ். பட் எனக்கு வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு அப்போது ஒர்க் பண்ணணும் அவர் கூட, எப்படியாவது ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சீன் அது வந்து
இது தெரியாம தானே ஒர்க் பண்ணது, தெரியிற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் வந்து ஒரு சினிமா விட்டே போறேன்ட்டாரு. ஒரே வருத்தத்தில் இருக்கேன் நான். பாத்தீங்களா விஜய் சார் வாரிசு ஏன் செட்ல? பேசினேன் கூட. சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, தளபதிகிட்ட பேசினதை பத்தி சொல்லுங்க. அப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நான் போயிருந்தேன். வாரிசு மூவி அப்படின்னு சொல்லும்போது விஜய் படம் வந்து வரேன் வரேன்னு போயிட்டு ஹீரா நந்தினியில் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு விஜய் பார்க்கறதுக்காக அந்த ஒரு இது இருக்கும்ல, சின்ன வயசுலேருந்து வந்து என்னோட ட்ரீமே வந்து விஜய் பார்க்கணுன்றதான் என் ட்ரீம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு 7th ஸ்டாண்டர்ட் ஐவிஎஸ். என்னோட நேட்டிவ் வந்து விழுப்புரம். அங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக விஜய் வந்திருந்தாங்க போல். அது கூட என்கிட்ட யாரும் சொல்லலை. எங்கே சொன்னால் நான் எக்ஸாம்லாம் விட்டுட்டு அங்கே போகணும் அடம்புடி போகணும்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி எனக்கு விஜய்னா அவ்வளோ இஷ்டம். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பிடிக்கும், பட் விஜய்னா ஒரு ஸ்பெஷல். போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் வந்தாங்க. இட்ஸ் வெரி க்யூட், சாம், ரொம்ப க்யூட்டாக எல்லாருக்கும் ஒரு ஹாய் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம், சும்மா உட்காந்துருந்தோம். லைக் விஜய் வந்தாங்க. வரும்போது ஏஞ்சிக்கோங்க விஜய் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது அவரும் வந்தார். ஒரு செட் அந்த சீன்ஸே இல்லை ஆக்சுவலாக, நிறையா சீன்ஸ் எடுத்துட்டாங்க. குஷ்பூலாம் இருந்தாங்க, எடுத்துட்டாங்க. அப்போது வந்து உட்காந்தாரு. நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க. சார் வந்து போயிட்டு உட்காந்துட்டார், சேர் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு வந்து போய் பேசலாமா வேண்டாமா, பட் நான் எப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஜோஷ் இருந்துச்சு. ஆனால் அதை வெளியெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி டைப் நான். எதுக்கு அப்படின்ட்டு இப்படியே நார்மலாக தான் இருக்கும் என்னை பார்க்க, பட் உள்ளே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவர் வந்து உட்காந்தது. அப்புறமா போயிட்டு சொன்னேன், ஹாய் சார், ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, தேங்க்யூம்மா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அதுதான் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் பேசினது. சரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஹாய் மாத்திரம் தான் சொன்னார். செகண்ட் நாள் தான் நான் இது பேசினேன். பேசிட்டு வந்துட்டேன். பட் வந்து எனக்கு அந்த அட்மாஸ்பியரே வந்து பிடிக்கல அந்த சென்ஸ். ஏன்னா ஃபோனெல்லாம் பிடிங்க வச்சுப்பாங்க, ரொம்ப வெயில், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீ வந்தால் தான் கண்டினியூட்டி இருக்குது, நீ வந்தால் தான் உனக்கு வந்து பேமெண்ட்லாம் தருவோம் அப்படின்லாம் சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே. லாஸ்ட்டு டே வரும்போது நான் வந்து சொன்னேன், இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் நான் வந்து விஜய் கூட படம் பண்ணேன்னா, விஜய் படத்துக்கு நான் வரேன்னா நான் ஆர்டிஸ்ட்டாக தான் வருவேன், இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் கிட்ட சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆதங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னாலாம் பண்ணவே முடியாது, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது ஏஜென்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பீஸ்ட்லலாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோம், பட் யாருமே செலக்ட் பண்ணல. விஜய் சார் படத்தில் நடிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சுலபமே கிடையாது, ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்லை, பண்ணவே முடியாதுன்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஏஜென்ட். அப்போ என்கிட்ட ஓகே அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். கேட்டுட்டு அன்றைக்கி பேக்கப் ஆக போகுது. பேக்கப் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். கிளம்பி போகிற நேரத்தில் ஏடி வந்து என்னை கூப்பிட்டாங்க, மஹிமா ஒரு நிமிஷம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனேன். வசி சார் தானே டேரக்டர், அவர் இருந்தார். என்னை காமிச்சு 2 பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருந்தா, இவங்க ஓகேவா அப்படின்னு பேசினாங்க. எதுக்குடா அவங்க ஓகேவான்னு கேட்குறாங்க அப்படின்ற வந்துடுங்க. அப்புறம் ஷீ இஸ் ஓகே, ஷீ இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். அப்புறமா பார்த்தா ராஷ்மிகாவோட காஸ்டியூம், ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ட்ரை பண்ணால் ஃபிட் ஆகிடுச்சு, கரெக்டாக இருந்துச்சு. காஸ்டியூம் ஈக்குவல் சைஸில் தான் இருந்தோம் நாங்கள், ராஷ்மிகான்னெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஓகே, ஷீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராஷ்மிகா அவைலபிள் இல்லை, ஸோ அவங்க எமர்ஜென்சினால இவங்களுக்கு டேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அவங்களுக்கு வேறு ஷெட்யூல் இருந்ததுனால அவங்க அவைலபிள் இல்லை, அதனால் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. ஓகே போயாச்சு, காஸ்டியூம் எல்லாம் போட்டாச்சு. பட் அன்றைக்கி வந்து ஃபோன்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் காஸ்டியூமில் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குல்ல, அது நம்ம ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுமே, நம்மளும் போயிட்டு ஃபோட்டோ வேணும்னு கேட்க முடியாதுல்ல, அதனால் அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். இன்னொரு டவுட் இருந்துச்சு, விஜய்க்கு ஒரு டூப் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சுருவாங்களோ அப்படின்னு. ஒருவேளை அந்த பையன் வந்துடுவானா இல்லை விஜய் தான் வருவாரா, யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப தான் சார் தான் வந்துட்டு ஹாய்மா அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு உள்ளே இருந்துச்சு ஹாய் சார் அப்படின்ட்டு. ஏன் நான் உள்ளுக்குள்ளே கேட்டேன், நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு அப்போ ஜூன் மந்த் தான் போயிட்டு இருந்துச்சு ஷூட்டு. ஜூன் பர்த்டேயில் அவருக்கு 22nd, எனக்கு 21st பர்த்டே ஆக்சுவலாக. சொன்னால் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ அப்படின்னாரு. ஆக்சுவலி -21st அப்படின்னா அப்படியாம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைக் ஒரு வாக் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். வாக் பண்ணி வருவோம், உள்ளே என்ட்ரி ஆகும், அப்புறம் ஃபைட்லாம் நடக்கும். இப்போ வரும்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ஷன் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் வந்து ஏதோ ஒரு முணுமுணுத்துட்டு இருந்தார். ஏதோ பாட்டு தான்,
நானும் அதை கேட்க ட்ரை பண்ணேன், அது எனக்கு கேட்கல சரியா. ஓகே. அப்புறமா நான் போயிட்டு கொஞ்சம் சத்தமாக பண்ணால் எனக்கும் கேட்கும்ல அப்படின்னு. அவர் வந்து என்னம்மா அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் சத்தமாக பண்ணால் எனக்கும் கேட்கும்ல அப்படின்னு அவர் சிரிச்சாரு. ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் பேச முடிஞ்சது. அப்புறம் ஆக்ஷன் மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கு தனி சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் அந்த ஏடி கிட்ட கூட கேட்டிருந்தேன், லைக் அட்லீஸ்ட் என் பர்த்டேக்காச்சும் நான் அவரை வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அன்றைக்கி மட்டும் சொல்கிறீங்களா நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ளஸ் இன்னொன்றும் சொன்னாங்க, லைக் லாஸ்ட் டே அப்போ எப்பயுமே அவர் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுப்பாராமே, அதுவும் ட்ரை பண்ணேன். பட்டு எதுவுமே கிடைக்கல, அமையலை. அது மட்டும் வருத்தம். சரி இன்னைக்கு அமையலைன்னா என்ன, கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் கூட வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். இனிமேல் நடிக்கவே மாட்டேன்னு போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு வருத்தம் கொஞ்சம் வருத்தமாக எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறையா பேசணும். இப்போ இதான்ப்பா என்னோட ஜேர்னி, இதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கோல் ஏதாவது இருக்கா, அடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி விஷயங்கள் எதாவது இருக்கா? அடுத்து என்ன நல்ல லைக் இவ்வளோ நாள் நிறையா சின்னதாக இதுன்னு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ப்ராமினெண்ட்டான ரோல்ஸ் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். சீரியல் அண்ட் சினிமா ரெண்டுத்துலேயுமே தான் சைமல்டேனியஸாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது உங்களோட ஜேர்னி பற்றியும் சரி, நீங்கள் கடந்து வந்த விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.